ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பாஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு vlog ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷூட் பண்ணியிருந்தேன். நவராத்திரி இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நவராத்திரிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. கொஞ்சம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கிக்கிக்கும் வந்து அப்படியே நிறைய ஒர்க் இருந்தது ஸ்கூலில். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அவனை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு குட்டி கேப் எடுத்திருந்தேன். நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க அண்ட் இங்கேயும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, கிக்கி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்சோ வந்து நான் இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் அடிக்கடி நான் வந்து vlogs ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் வந்து வேணும்னே தான் அந்த பாஸ் எடுத்தேன். ஏன்னா கண்டினியூஸாக வீடியோ வந்து நடுவில் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு குட்டி கேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிக்கி கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு பர்சனல் டைம் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டைம் இருந்துன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற எல்லா பருப்புமே நான் வந்து இதில் ஊற வச்சுருக்கேன். கூடவே வந்து இந்த ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை இருக்குல்ல, அது கூட வந்து நான் இது கூட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து என்னென்ன பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நான் ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்து வச்சுருந்தேன். நான் வந்து இது வரைக்கும் இந்த அடையெல்லாம் ட்ரை பண்ணுவோம்ல, அது கூட இந்த கொண்டக்கடலை இதெல்லாமும் போடலாங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் எப்படி வந்தது நான் அப்படியே உங்களுக்கு இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இஃப் சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இந்த பருப்பு வகை, அதுக்கப்புறமா பன்னீர், இதில் தான் வந்து கிடைக்கும். டெய்லியும் நம்ம பன்னீர் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் தோசைலாம் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த பருப்பு வந்து நான் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அரைச்சி நம்ம இமீடியட்டாக கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்மெண்ட் ஆனும். நம்ம வந்து நார்மல் இட்லி தோசை மாவுலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரிலாம் அது பண்ண தேவையில்லை. ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிக்கலாம். அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக தான் தோணுச்சு எனக்கு. அதோட மிக்சிலே நம்ம இதை அரைச்சிடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும், கொரப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும், அது வந்து தடியாக இல்லாமல் வேணுன்றதுனால நல்லாவே வந்து நான் பேட்டர் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பேட்டர் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்கு. அதுக்கப்புறமா உப்பு, என்னென்ன வேணுமோ நம்ம இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு நாள் டின்னருக்கும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது கூட வந்து நம்ம கார்னிஷிங்க்கு நம்மளுக்கு எப்படிலாம் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நல்லா வந்துட்டு பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஞ்சி வேணும்னா அது கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோக்கெவ்வளோ ஹெல்த்தியாக வேணும் அப்படிமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். ஆனியன் போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பிளெயின் தோசாவாக இதை வந்து ரெடி பண்ணாமல் இந்த ஆனியன், அதுக்கப்புறம் கேரட் வேணும்னா அது கூட வந்து சிறுவி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கார்னிஷ் தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணலான்றதுனால எனி டைம் நீங்கள் முன்னாடி நாள் ஊற வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லைனா தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி ஏதானும் ஒன்று சிம்பிளாக கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு சட்னி இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து சட்னிலாம் அரைக்கவே இல்லை. நாங்கள் வந்து வெல்லம், அதுக்கப்புறமா பொடி இருக்குல்ல, மிளகா பொடி, அதுதான் வச்சு சாப்பிட்டோம். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அடை தான். பட் இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இது வந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த தடியாக இருந்தால் மெயினாக வந்து பிடிக்காது. எனக்கு எஸ்பெஷலி பிடிக்காது. அதனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆனியன் போடாமல் ஃபஸ்ட்டு மாவு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம் மேலே ஆனியன் வேணும்னா. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக வராது இந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது. அதனால் மேலே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இதே வந்து டின்னருக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஒரே ஒரு வாட்டி வந்து மாவு அரைச்சிங்கன்னா ஒரு 2 வேளை வரைக்கும் நம்ம இது வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து மேக்ஸிமம் 1 டே இல்லைனா ஒரு 1.5 days நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது 2-3 நாள்லாம் வந்து நம்ம நார்மல் தோசை மாவுலாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணால் நல்லா இருக்காது. ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, அதனால் நம்ம உடனே பண்ணிக்கலாம். இப்போது இந்த தோசை வந்து நான் நல்லெண்ணெய் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்சோ அந்த வெல்லம் கூட நம்ம வந்து கீ போட்டுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அவ்வளோவா நார்மல் தோசை பிடிக்கலன்னா கூட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அந்த வெல்லம்லாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. கிக்கிக்கு வந்து இந்த தோசை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் அவனை வச்சு சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த வெல்லம்
வெல்லமோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் இதில் நம்மளுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு 4-5 தோசைலாம் இதில் வந்து வாக்கவே வேண்டாம். ஒரு 2 தோசாலேயே வந்து செமையாக ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அதில் எல்லா பருப்பும் இருக்கிறதுனால ஒரு தோசாலேருந்து 2 தோசாக்கு மேலே இறங்கவே இறங்காது. அதனால் நம்ம 2 தோசையில் வேலை முடிச்சிடலாம். கிக்கிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. பட் இது லாஸ்ட் வீக் எடுத்ததுனால அவன் வந்து படிச்சுட்டு இருந்தான். ஸ்கூல்லேருந்து ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் அது வந்து படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் வந்து தோசை ரெடி பண்ணி கொண்டு வந்து அவனுக்கு நான் தான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா அவன் எழுதிட்டு இருந்தான். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர். பபாய். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. பபாய்.